ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவருடைய பிள்ளைகள் அவரை போல அவர் குணங்களை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் படைத்த பூமி இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புவதற்கு அவருக்கு உரிமை இல்லையா? அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய கடமை இல்லவா? அது நீதி அல்லவா? அதுதானே நீதி. நீதியை விரும்புகிற நீதிமான்களாய் மாறுவோம். கர்த்தருடைய சுபாவத்தை கற்றுக்கொள்வோம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நாம் பேசும் பேச்சு எந்த அளவுக்கு முக்கியமானது, எப்படி பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாது, எதையெல்லாம் பேசலாம் பேசக்கூடாது என்பதை குறித்து சற்று இந்த வேத பகுதியில் ஆராய்ந்து பார்ப்போம். கடும் சொற்களை நாம் பேசக்கூடாது. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். அப்படி என்றால் என்ன? மெதுவாய் பதில் சொல்ல. யாராவது ஒரு கோபமாய் நம்ம இடத்தில் பேசி வரும் பொழுது, ஏதாவது ஒரு காரியத்தை நம்மை கோபமூட்டுவது போலவே பேசினாலும் நாம் மெதுவாக பதில் கொடுக்க வேண்டும். பிரதியுத்தரம் என்று சொல்லும் பொழுது பதில் கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்க வேண்டும்? உடனே சொல்லக்கூடாது. மெதுவாக என்றால் யோசித்து நிதானித்து என்ன பேசுகிறோம் என்று யோசித்து நாம் பேசும் பொழுது அந்த பதில் உக்கிரத்தை மாற்றும். உக்கிரமான கோபத்தோடு நம்மிடத்தில் வந்து பேசுபவர்களை அது மாற்றி போடும். நாம் சற்று நிதானித்து, அதாவது கோபமாக நம்மிடத்தில் யாராவது பேச வந்தால் அவர்கள் நம்மை கோபமூட்டுவார்கள். அவர்கள் கோபம் நமக்கும் பற்றி கொள்ளும். தொற்று வியாதி போலதான் கோபம். அப்படி இருக்க அந்த கோபத்தை நாம் கேட்கும் பொழுது, கோபத்தோடு அவர்கள் பேசும் சொற்களை கேட்கும் போது நமக்கும் கோபம் வரும். அப்படி இருக்க நாம் உடனே பதில் தரக்கூடாது. சற்று தாமதிக்க வேண்டும். நம்முடைய மனநிலையை சற்று தாழ்த்தி, சற்று அமைதிப்படுத்தி, பொறுமையாக, சற்று மெதுவாக நாம் பதில் சொன்னால் மிகப்பெரிய உக்கிரத்தை அது மாற்றிவிடும். மிகப்பெரிய கோபம், அதனால் சண்டை, அதனால் வரும் பிரச்சனைகள், இவைகள் எல்லாம் தடைப்பட்டு போகும். நம் வார்த்தைகள் நம்மை காக்கும். நம் வாழ்க்கையின் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும், ஏன் வறுமையையும் செழிப்பையும் கூட நம் வாயின் வார்த்தைகளை நிர்ணயிக்கின்றன. நாம் அமைதியாய் இருந்து அதிகம் பேசாமல் இருப்பது மிகவும் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. அதிக பேச்சினால் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. அதிகமாய் பேசக்கூடாது. நாம் பேசும் வார்த்தைகள் எப்படிப்பட்டது, எதற்கு பேசுகிறோம்? அவசரப்பட்டு பேசக்கூடாது. யோசித்து நாம் அப்படி பேச வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நம் வாழ்க்கை சமாதானம் உள்ளதாக, வெற்றி உள்ளதாக மாறும். இதற்கு ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். சரியாக நாம் டிவி நிகழ்ச்சிகளிலும் செல்போனிலும் நாம் நியூஸ் பார்க்கும் பொழுது கவனித்து பார்த்தால் மிகப்பெரிய தேசத்தின் தலைவர்கள், ஒரு மாநிலத்தின் தலைவர்கள், அவர்கள் எல்லாம் பெரிய பதவியில் அதிகாரத்தில் இருப்பவர்கள், மிகப்பெரிய தொழிலதிபர்கள், இவர்கள் பேசும் பொழுது அவர்களுடைய உணர்வுகள் வெளிப்படாது. கோபத்தையும் வெளிப்படுத்த மாட்டார்கள், சந்தோஷத்தையும் வெளிப்படுத்த மாட்டார்கள். அமைதியாக அவர்கள் பேசுவார்கள். அதுதான் ஞானமான பேச்சு. அப்படிதான் எல்லா மனிதர்களும் பேச வேண்டும். ஏனென்றால் ஞானம் எல்லோருக்கும் சொந்தமானது. நாம் ஞானமாய் நடந்து கொண்டால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பது சீராக இருக்கும். அதை சரிப்படுத்தி நடக்க முடியும். நம் வாழ்க்கையின் போராட்டங்களை வெற்றி பெற முடியும். நம் நாவை மட்டும் சரியாக அடக்கிவிட்டால் எல்லா காரியத்தையும் சரிப்படுத்தி விடலாம். நம் நாவு மிகவும் முக்கியமானது என்று வேதம் சொல்லுகிறது. அதிகமாய் அவசரப்பட்டு பதில் கொடுத்து நாம் துன்பத்தை வரவழைத்துக் கொள்ளக்கூடாது. முக்கியமாக இந்த உயர் அதிகாரிகளாய் இருப்பவர்கள், தேசத்தின் தலைவர்கள் ஒருவருக்கொருவர் பேசும் பொழுது சாதாரணமாக அவர்கள் தேசத்தின் தலைவராய் மாறுவதற்கு முன்பாக ஒரு சாதாரண நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை போல சாதாரணமாக பேசிக் கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அந்த உயர் பதவிக்கு வந்த பின்பு அவர்களிடத்தில் அந்த பேச்சிலும் மாற்றம் இருக்கும். ஏன் இப்படி மாறுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. இப்படிதான் ஒரு தலைவர் இருக்க வேண்டும் என்று பல காரியங்களை போதிப்பார்கள் அவர்கள் உயர் பதவிக்கு வந்த பின்பு. அதில் முக்கியமானது
அமைதியாக இருப்பது, ஞானமாய் பேசுவது, அவசரப்பட்டு பேசாமல் இருப்பது. இதைதான் வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. நாமும் ஒவ்வொரு மனிதனும் நாளை கர்த்தருடைய ராஜ்யத்தை ஆளப் போகிறவர்கள், ராஜ்யத்தின் அதிபதிகளாய் வாழப் போகிறவர்கள். மிகப்பெரிய உலகத்தை கர்த்தர் படைக்கப் போகிறார். மிகப்பெரிய, அதாவது ஒரு உலகம் அல்ல, பல உலகங்களை கர்த்தர் படைக்க போகிறார். அதில் எல்லாவற்றிலும் மனிதர்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் வைக்கப் போகிறார். நம் எல்லோரையும் ஆளும் ராஜாதி ராஜாவாய் நம் ஆண்டவர் இருக்க போகிறார். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்வுக்கு நம்மை ஆயத்தப்படுத்ததான் இந்த பூமியில் நம்மை வைத்திருக்கிறார். நாம் பிறக்கும் போதும், நாம் இந்த உலகத்தில் வாழும் போதும் பல தீமையான காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். நம் சுபாவத்தில் இருக்கிறது பாவ சுபாவங்கள். நம் பெற்றோர்கள் மூலமாக, அதாவது நம் ஆதி பிதாக்களான ஆதாம் ஏவாள் மூலமாக சந்ததி சந்ததியாய் நம்மிடத்தில் துர்க்குணங்கள் பரவி வந்து கொண்டே இருக்கிறது. அதை சுத்திகரிப்பதே கர்த்தருடைய வேலையா இருக்கிறது. அப்படி நாம் வேலை கொடுத்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருக்கு. அவர் நம்மை சுத்திகரித்து நாம் பிறந்த பின்பும் நம்முடைய சுபாவங்களை வேத வசனத்தின் மூலமாக, அவருடைய வார்த்தைகளினால் நம்மை சுத்திகரிக்கிறார், நம் ஆத்துமாவை சுத்திகரிக்கிறார். அதுதான் வேத வசனத்தை நாம் தியானிப்பதும் ஜெபிப்பதும். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து செய்தியை பெற்றுக்கொண்டு இது சரி இது தவறு என்று நாம் மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது. மனம் திரும்பினால் நம்ம ஆத்துமாவும் சுத்தமாகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும் பொழுது, நாம் விசுவாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த இரத்தத்தினால் நம்முடைய ஆவி சுத்திகரிக்கப்பட்டு விடும். நாம் பரிசுத்தமாய் இருப்போம். ஆவியில் எந்தவித பொல்லாத ஆவிகளோ அதனுடைய செயல்களோ நம்மிடத்தில் இருக்காது. அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று பொருள். கர்த்தரை விசுவாசிக்கிற எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள், அவரை நம்பி ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்களுக்குள் அந்த ஆவி பரிசுத்தமாய் இருக்கும். ஆனால் அந்த ஆத்துமா அது பிறப்பிலிருந்தும் வாழும்போது நாம் கற்றுக்கொள்கிற, உலகத்தை பார்த்து கற்றுக்கொள்கிற சுபாவங்கள் இருக்கும். தீய குணங்களும் அதில் கலந்திருக்கும், நற்குணம் மட்டுமல்ல. அந்த தீய குணத்தையும் சுத்திகரிப்பதும் அந்த ஆத்துமாவை சுத்திகரித்து, ஏனென்றால் ஆத்துமா தான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறது. நம் கர்த்தரிடத்தில் நாம் என்ற தனிப்பட்ட அடையாளமே கர்த்தரிடத்தில் போய் சேரும் பொழுது நமக்கு இருக்க போகிறது. அதாவது பரலோக வாழ்வில் ஆத்துமாதான் நான் என்ற வார்த்தை. அப்படி இருக்க நம் ஆத்துமா, நம் சரீரமும் மீண்டும் உயிர் தெழும்பும் கர்த்தரிடத்தில் நாம் போய் இருப்போம். அப்படி இருக்க நாம் அந்த ஆத்துமா சுத்திகரிக்கப்பட வேண்டி இருக்கிறது. கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருப்பதற்கு ஒரு தகுதி தேவை இருக்கிறது. இந்த தகுதி உடையவன் தான் என் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்ற சட்ட திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். மனிதர்களாகிய நாம் நம்முடைய தேசத்திற்கு சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறோம். இந்த ஒரு தேசத்திற்குள் நாம் செல்கிறோம் என்றால் அந்த தேசத்தின் சட்ட திட்டங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதை பின்பற்றி நடக்க வேண்டும். அதை ஒப்புக்கொண்டால்தான் தேசத்திற்குள் உள்ளே விடுவார்கள். அப்படியே உள்ளே போனாலும் அந்த தேசத்திற்கு சட்ட திட்டங்களை நாம் கீழ்ப்படியாவிட்டால் நமக்கு தண்டனை கிடைக்கும். ஏனென்றால் என்னுடைய தேசத்தின் சட்டத்தை நான் கடைபிடிக்க முடியாது. அந்த தேசத்திற்கு சென்றால் அங்குள்ள சட்டத்திட்டங்களையே கடைபிடிக்க வேண்டும். அது போல பரலோக ராஜ்யமும் ஒரு தேசம் போலதான். இந்த பூமியை விட மகா பெரிய தேசம். அப்படிப்பட்ட தேசத்திற்குள் போக வேண்டும் என்றால் அந்த தேசத்தின் அதிபதியாகிய சர்வலோகாதிபதியாக நம் ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவன் இருக்கிறார். தேவ சித்தத்தின்படி அவர் கொடுத்த கட்டளைகளின்படி நாம் அங்கு இருந்தால்தான் இருக்க முடியும். அவருக்கு கீழ்ப்படிந்தால்தான். அப்படி என்றால் அந்த பரலோக சட்டத்திட்டங்களை நாம் இங்கே கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கேற்றவர்களாய் நாம் பழகி இருக்கும் போது நம் ஆத்துமா அந்த சட்ட திட்டத்திற்கு கீழ்ப்படிந்திருந்தால்தான் பரலோக ராஜ்யமாகிய நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். இதுதான் கர்த்தருடைய திட்டம். இதுதான் கர்த்தருடைய அதிகாரம், அவர் வைத்திருக்கிற சட்டம். அப்படி இருக்க இந்த சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் நாம் வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் தரித்திருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து செயல்படுவார். ஜெபிக்கும் போது நம்முடைய தேவைகளை நாம் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறோம். அவர் நம்மை வந்து மேற்கொண்டு நம்மை ஆளுகை செய்து வழி நடத்த அந்த நேரமும் நமக்கு பயன்படும். ஜெபமும் வேத வாசிப்பும் ஒன்றுதான், இரண்டும் கர்த்தருக்கு காத்திருக்கும் ஒரு முறையாக இருக்கிறது. தீர்க்க தரிசன செய்திகளை கேட்பது, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பது, கர்த்தருடைய வசனங்களை நினைத்து கொண்டே இருப்பது,
அதன் பொருள் என்ன என்று ஆராய்வது, இதெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்குதல் என்று பொருள். அப்படி நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது என் ஊழியம் செய்வது கூட, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுவதும் கர்த்தருக்கு காத்திருப்பதுதான். ஏனென்றால் அப்பொழுதும் நம் கர்த்தரிடத்திலிருந்து அதிகமான செய்திகளை பெற்றுக் கொள்கிறோம். அதனால் நாம் கர்த்தருக்கு காத்திருக்க பழக வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஆத்துமா மறுரூபம் அடைந்து பூரணத்துவத்திற்குள் கடந்து செல்லும். நாம் எது துர்க்குணம் என்று அதை விட்டு விலகுவதற்கும், எது பரிசுத்தமானது நற்குணம் என்பதை தெரிந்து கொண்டு வாழ்வதற்கும் பிரயோஜனமாய் இருக்கும். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்றால் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் அடித்தளம் அதுதான். கர்த்தரிடத்தில் விசுவாசம் வேண்டும். கர்த்தரிடத்தில் விசுவாசம் உறுதியாய் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் முழுமை அடைய வேண்டும். ஒழுக்கமும் கற்பு நெறியும் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் தான் கர்த்தரிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். அதே போல நீடிய பொறுமையும் நமக்கு தேவைப்படுகிறது. பொறுமையோடு கர்த்தரிடத்தில் காத்திருக்க வேண்டும். சில காரியங்களை கர்த்தர் சொல்லும் பொழுது இதை செய்வேன் என்று சொல்வார். ஆனால் அதை செய்வதற்கு நாம் நினைப்போம் காலதாமதம் ஆகிறது என்று. ஆனால் அதற்குரிய காலம் வரும்போதே கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அது வரைக்கும் பொறுமையாக நாம் காத்திருக்க வேண்டும். அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு நாம் பரிசுத்தமாய் மாற வேண்டும். நம் ஆத்துமா பரிசுத்தமாய் இருந்தால் நம் வாயின் வார்த்தைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். சாதாரணமாக நம் வீட்டில் என்ன பொருளை வைத்திருக்கிறோமோ அதை தான் நம்மால் எடுத்து சாப்பிட முடியும். அது போல நம் இருதயத்தில் நாம் எதை நிரப்பி வைத்திருக்கிறோமோ அதுதான் நம் வாயிலிருந்து வெளிப்படும். அதை புரிந்து கொள்வோம். நம் வீட்டில் ஆப்பிள் பழங்களை நாம் வாங்கி வைத்து விடுகிறோம். பின்பு எனக்கு திராட்சை பழம் சாப்பிட வேண்டும் என்று நாம் போய் பார்த்தால் அங்கு இருக்காது. ஏனென்றால் நாம் என்ன வாங்கி வைத்திருக்கிறோமோ நம் வீட்டில் இருக்கும் பழங்களையே நம்மால் சாப்பிட முடியும் அல்லவா? அது போல நம் இருதயத்தில் எந்த காரியத்தை போட்டு வைத்திருக்கிறோமோ அதுதான் நமக்கு வெளிப்படும். ஆப்பிளை வீட்டில் வாங்கி வைத்துவிட்டு திராட்சை பழம் எங்கே என்று தேடினால் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. இது ஒரு சிறிய காரியம்தான். ஆனால் நம் இருதயமும் இப்படிதான். கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நம் இருதயத்தில் போட்டு வைத்துவிட்டு அதை நாம் அந்த வார்த்தைகள் அங்கு இருக்கும் பொழுது நம் பேச்சிலும் பரிசுத்தம் இருக்கும். ஒருவேளை நாம் கெட்ட எண்ணங்களை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் பழகி கொண்டும் மற்றவர்களோடு கெட்ட மனிதர்களோடு பேசிக்கொண்டும் உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டும் இருந்தால் அதிலிருந்து புறப்படுகிற நம் இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தையானது அதுவும் பாவமானதாய்தான் இருக்கும். ஆப்பிளை வாங்கி வைத்துவிட்டு திராட்சை பழத்தை எதிர்பார்க்க முடியாது. கர்த்தர் அப்படி எதிர்பார்க்க மாட்டார். அவர் ஞானம் உள்ளவர். அதனால்தான் நம்மை மனம் திரும்ப சொல்லுகிறார். உன் ஆத்துமா பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நான் விரும்பும் திராட்சை பழங்கள் அங்கிருக்க வேண்டும். பரிசுத்தமான மிக பரிசுத்தமான எண்ணங்கள், நற்குணங்கள், கர்த்தர் விரும்புகிற குணாதிசயம். இன்னும் விளக்கமாக சுலபமாக சொல்ல வேண்டும் என்றால் கர்த்தருடைய சுபாவம் நம் ஆத்மாவில் வர வேண்டும். அவரை போல அவருடைய நிழலாக நாம் மாற வேண்டும். அவருடைய மகிமையின் நிழலாக நாம் மாற வேண்டும். அப்படி என்றால் நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும். பொல்லாத சாத்தானின் குணங்களான பெருமையும் சுயநலமும் பலவித குணங்களை நமக்குள் கொண்டு வரும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனிகள் என்று சொல்லப்படுகிற 9 விதமான குணங்கள் இருக்கிறது. அவைகள் நம் இருதயத்தில் இருந்தால் அதுதான் பரிசுத்தமானவர்கள் என்று பொருள். அந்த நற்குணங்கள் நம் இருதயத்தில் இருக்கும்போது நம் பேச்சிலும் அவைகள் வெளிப்படும். அதை கனிகள் என்றே, ஆவியின் கனிகள் என்ற வார்த்தையே பயன்படுத்தப்பட்டு சொல்லி இருக்கிறது. அது என்ன என்ன என்று பார்ப்போம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 குணங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டியவை. இவை 9 குணங்களும் கர்த்தருடைய குணங்கள். அவருடைய பிள்ளைகள் அவருடைய குணாதிசயத்தின் மேலில் இருக்கும். அவருடைய பிள்ளைகள் அவரை போல அவர் குணங்களை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் படைத்த பூமி இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புவதற்கு அவருக்கு உரிமை இல்லையா?
அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய கடமை இல்லவா? அது நீதி அல்லவா? அதுதானே நீதி. நீதியை விரும்புகிற நீதிமான்களாய் மாறுவோம். கர்த்தருடைய சுபாவத்தை கற்றுக்கொள்வோம். எதெல்லாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்றால், அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் என்று 17 விதமான மாம்சத்தின் கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரகாராதனை சம்பந்தப்பட்டது, ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது, துர்குணங்கள், சண்டைகள், பிரிவினைகள், கோபங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படி 3 வகையாக பிரித்து பலவித 17 விதமான குணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட துர்குணங்கள் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். இந்த வேத பகுதியை படித்து நம் ஆத்துமாவை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். முதலில் அந்த 17 காரியங்களையும் படித்து எது துர்க்குணங்கள் என்று தெரிந்து கொண்டு அதை விட்டு விலக மனதில் முடிவு செய்ய வேண்டும். அதன் பின்பு தினந்தோறும் அதை தியானிக்க தேவையில்லை, புரிந்து கொண்டால் போதும். ஆவியின் கனிகளை தினந்தோறும் காலையில் எழுந்து கர்த்தருடைய சன்னதியில் நாம் காலையில் எழுந்தவுடன் ஜெபிக்கிற ஜெபமாய் இருக்கும் என்றும் நம் ஆத்துமாவுக்கு கட்டளை கொடுக்க வேண்டும். இன்று நீ இதைதான் தியானிக்க வேண்டும், நீ இப்படிதான் இன்று முழுவதும் இருக்க வேண்டும் என்று நம் ஆத்துமாவுக்கு கட்டளை கொடுக்க வேண்டும். இது வேதத்தில் உள்ள காரியம்தான், புதியதாக ஒன்றும் இல்லை. 103ஆம் சங்கீதத்தில் தாவீதையா சொல்லி இருக்கிறாரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று தாவீதையா ஜெபித்திருக்கிறார். அதே போன்ற ஜெபம்தான். அந்த வார்த்தையையும் சொல்லி ஜெபிக்கலாம். நம் ஆத்துமாவுக்கு கட்டளை கொடுக்கலாம். என் ஆத்துமாவே நீ கர்த்தருக்கு நன்றி செலுத்து என்று தாவீதையா ஆத்துமாவுடன் பேசி இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவோடு நாமே பேசுவது, நம் ஆவியில் நாம் பேசுவது, அது நிஜமான ஒன்று. அது ஒரு ஜெபம். அப்படி நாம் சொன்னால் அது அப்படியே நம் ஆத்துமா மறுரூபம் அடையும், கேட்கும், நம் மனம் கேட்கும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் கனிகளை போதிக்க வேண்டும் நம் ஆத்துமாவுக்கு. தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே, வேறு எந்த சிந்தனைக்கும் இடம் கொடுக்காமல், உடனே எழுந்த கண் விழித்த உடனே நாம் இந்த கட்டளைகளை கொடுக்க நினைக்க வேண்டும். முதலில் என்ன நினைப்பது? அன்பு. அன்பு என்றால் அன்பை குறித்து வேதத்தில் சுலபமான ஜெபம்தான். அன்பு என்றால் அன்பாயிரு, கர்த்தரிடத்தில் முழு அன்பாயிரு என்று நம் ஆத்மாவுக்கு போதிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் முழு அன்பை செலுத்தி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கடைபிடித்து நட என்று ஆத்மாவுக்கு சொல்ல வேண்டும். இன்று கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நட. இது ஒரு ஜெபம். அடுத்தது, மற்றவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து எல்லாரையும் மன்னித்து விடு என்று ஜெபிக்கணும். இப்படி இந்த அன்பு என்ற ஒரு வார்த்தைக்கு, அந்த முதல் கனிக்கு நாம் சொல்லுகிற பதிலா இருக்கு. இந்த ஜெபத்தை செய்யலாம். அதற்கு அடுத்ததாக இரண்டாவது, சந்தோஷம். சந்தோஷமாய் இரு, என் ஆத்துமாவே நீ சந்தோஷமாய் இரு. நாம் நித்திய ஜீவனுக்குள் சென்றடைய போகிறோம். கர்த்தரோடு சேர்ந்து சந்தோஷமாய் நாம் வாழப் போகிறோம். அதனால் நீ சந்தோஷமாய் இரு என்று அதை சந்தோஷப்படுத்தி சந்தோஷமாய் இன்று முழுவதும் நீ இரு என்று சொல்ல வேண்டும். அதற்கடுத்து சமாதானமாய் இரு, என் ஆத்துமாவே நீ சமாதானமாய் இரு, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நம் அருகிலேயே இருந்து நம் கூடவே நம்மை பத்திரமாக பார்த்து கொண்டிருக்கிறார், அதனால் நீ சமாதானமாய் இரு என்று சொல்ல வேண்டும். இப்படி இந்த 3 குணங்களையும் அதற்கு சொல்லுகிறோம். அதற்கு அடுத்தது, நீடிய பொறுமையாயிரு, என் ஆத்துமாவே நீ நீடிய பொறுமையாய், இன்று என்ன காரியங்கள் நடந்தாலும் நீ நீடிய பொறுமையாயிரு. அடுத்தது, தயவாயிரு, என் ஆத்துமாவே கர்த்தர் எல்லோரிடத்திலும் தயவாய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது போல நீயும் எல்லாரிடத்திலும் தயவாயிரு. உன்னிடத்தில் உதவி என்று கேட்பவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய், எல்லோருக்கும் உதவி செய், இன்று முழுவதும் இப்படி இரு என்று அதற்கு கட்டளை கொடுக்க வேண்டும். அதற்கு அடுத்தது, நற்குணசாலியாய் இரு, என் ஆத்துமாவே இன்று நற்குணசாலியாய் நீ செயல்பட வேண்டும். எல்லா காரியத்தையும் நற்குணமாய் செய்ய வேண்டும். நற்குணங்களே இன்று உன்னிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். கெட்ட குணம் இருக்கக்கூடாது. அடுத்தவரிடம் பொறாமைப்படக்கூடாது, போட்டி போடக்கூடாது, கோபப்படக்கூடாது. கோபம் பாவம் அல்ல, கோபம் வரலாம், ஆனால் கோபத்தின் நிமித்தம் அடுத்தவர் மனதை காயப்படுத்தக்கூடாது. இப்படி நம் நற்குணத்தை நம் ஆத்மாவுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்தது, விசுவாசமாயிரு, கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிரு, என் ஆத்மாவே என்னை விசுவாசமாயிரு.
என் ஆத்துமாவே நீ விசுவாசமா இரு. கர்த்தர் எல்லா காரியங்களும், நம்முடைய பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவா இருந்தால் எல்லாவற்றையும் அந்த நிமிடத்தில் கர்த்தரிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். கர்த்தாவே, இது எல்லாவற்றையும் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன், நீர் பார்த்துக் கொள்ளும் என்று ஒப்படைத்து விட்டு நம் மனதை லகுவாக்கி விட வேண்டும். நம் பாரத்தை சுமக்க கூடாது. கர்த்தரிடத்தில் கொடுத்து விட்டு, கர்த்தாவே, நான் உம்மிடத்தில் விசுவாசமா இருக்கிறேன் என்று நம் ஆத்மாவுக்கு சொல்ல வேண்டும். கர்த்தரிடத்தில் ஒப்படைத்து விடு. கர்த்தர் எல்லாத்தையும், என் ஆத்மாவே எல்லாவற்றையும், எல்லா பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்படைத்து விட்டோம். இனி கர்த்தரிடத்தில் விசுவாசமா இரு, அவர் பார்த்துக் கொள்வார். அந்த நினைவுகள் நமக்கு தேவையில்லை. பிரச்சனை, போராட்டம், கவலை, வேதனை இதெல்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. அவரிடம் ஒப்படைத்தாயிற்று. இது விசுவாசத்திற்கு. கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிரு, எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். இந்த ஒரு வரியிலேயே முடித்து விடலாம். நம்ம ஆத்மாவுக்கு சொல்லிவிடலாம். அடுத்தது, என் இருதயமே நீ சாந்தமாயிரு, எப்பொழுதும் சாந்த குணத்தோடு இரு என்று நாம் சொல்ல வேண்டும். நம் மனதை நோக்கி, என் ஆத்மாவே நீ சாந்தமாயிரு, எந்த கோபம், எரிச்சல், பிரச்சனை எதுவும் உனக்கு வேண்டாம், நீ சாந்தமாயிரு, அமைதியாயிரு என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நம் இருதயம் காலை நேரம் அந்த டென்ஷன் இல்லாமல், படபடப்பு இல்லாமல் அமைதி அடையும். இது மிகப்பெரிய ஆரோக்கியத்திற்கு உதவும். ஹார்ட் அட்டாக் வராது, இதய நோய்கள் வராது, எந்த பிரச்சனையும் வராமல் நம் உடலையும் நம் மனதையும் காக்கும் நல்ல ஆயுதமாய் இந்த ஜெபம் இருக்கும். இருதய நோய் உள்ளவர்கள் ஜெபித்தால் குணமாகிவிடும். கொஞ்ச காலம் தொடர்ந்து இதை தினமும் செய்தாலே குணமாகிவிடும். இப்படி நடந்திருக்கிறது. சாந்தமாயிரு என்று சொல்லவும். அடுத்தது, இச்சை அடக்கமாயிரு. இன்று முழுவதும் எந்த இச்சைக்கும், கண்களின் இச்சைக்கோ, மாம்சத்தின் இச்சைக்கோ, எந்த இச்சையான காரியங்களுக்கும் இடம் கொடுக்க கூடாது என்று ஆத்மாவுக்கு கட்டளை கொடுக்க வேண்டும். இப்படி தினந்தோறும் நாம் செய்யும் ஜெபமானது நம் ஆத்துமாவை ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்டதாய் மாற்றும். அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவார், நம் இருதயம் பரிசுத்தமாகும். நம்முடைய இருதய பரிசுத்தத்திற்கு அது உதவும். நம் ஆத்துமா மறுரூபம் அடையும். இப்படியே செய்து கொண்டு வரும் பொழுது நம் சரீரத்தில் இருக்கிற நோய் நொடிகள் நீங்கி போகிறது. நம் மனதில் இருக்கிற டென்ஷன், படபடப்பு, கோபம், பிபி இதெல்லாம் போய்விடும். எல்லாவற்றையும் குணமாக்கும் அருமருந்தா இருக்கிறது. ஏனென்றால் இது பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியாய் நமக்குள் வந்து வாசம் செய்யும் ஒரு ஜெபம். இதை நாம் செய்யும் பொழுது ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் செய்வார். அப்பொழுது நாம் ஆரோக்கியம் அடைகிறோம். எல்லாவித தீமையும் நம்மை விட்டு அகன்று போகும். இப்படிப்பட்ட அருமையான காரியங்கள் இருக்கிறது. நம் ஆத்துமாவை இப்படி சுத்திகரித்து வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நம் வாயின் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாய் வரும். தீமைகள் நம்மை விட்டு விலகி போகும். தயவு செய்து மாம்சத்தின் கிரியைகள் என்ற கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் உள்ள வேத பகுதிகளை படித்து பார்த்து அதில் எது நமக்குள் இருக்கிறது, எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பார்த்து அதை முற்றிலும் நீக்கிவிட வேண்டும். ஆவியின் கனிகளை அதையே படித்துக் கொண்டிருக்க கூடாது. தினந்தோறும் ஆவியின் கனிகளை படித்தால், இந்த ஜெபத்தை ஏறெடுத்தால் இந்த மாம்சத்தின் கிரியைகள் தானாய் போய்விடும். இதை நினைத்து கொண்டே இருக்கக்கூடாது. இதை சற்று கவனிக்க வேண்டும். எப்படி நம்முடைய மனதின் நினைவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் முடியும் என்பதை குறித்து நாம் இப்பொழுது தியானித்தோம். இதில் இன்னொரு காரியத்தை கவனிப்போம். அப்படி இல்லாதிருந்தால், நம்முடைய இருதயம் இப்படிப்பட்ட நற்குணங்களால் நிரம்பி இல்லாதிருந்தால், நாம் கோபப்படுகிறவர்களாய் இருந்தால், கோபம் உக்கிரத்தை உண்டு பண்ணும். கோபம் நாம் கடும் சொற்கள் பேசுவோம். கோபம் அடையும் போது கடுமையான வார்த்தைகளை பிரயோகிப்போம். அந்த கடுமையான வார்த்தைகள் அடுத்தவருக்கு கோபம் ஊட்டும். அதனால் பல பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும். யாருக்கும் சமாதானம் இருக்காது. நமக்கும் சரி, நம் எதிரில் இருப்பவர்களுக்கும் சரி. அதனால் கடும் சொற்களை விட்டுவிட வேண்டும். எப்பொழுதும் கடும் சொற்கள் பேசக்கூடாது. கோபம் வந்தால் அமைதியா இருந்து விட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் கோபம் கொண்டால், கர்த்தருடைய பிள்ளைகள் கோபம் கொண்டால் ஒரு வழி இருக்கிறது. அதற்கு கர்த்தர் சொல்லும் வழி, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே. கோபமாய் இருக்கும் போதும், மிகுந்த வேதனையாய் இருக்கும் போதும் யாரிடத்திலும் பேசக்கூடாது. முதல் காரியம். இரண்டாவது, உன் படுக்கையில் பேசிக்கொண்டு அமர்ந்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் படுக்கையில் அமர்ந்து கொண்டு நம் மனதிற்குள் நாமே பேசிக் கொண்டிருக்க வேண்டும். அடுத்தவரிடம் பேசக்கூடாது. கோபப்படும் போது நாம் செய்ய வேண்டிய செயல் இதுதான். ஏனென்றால் பலர் நம்மை துன்பப்படுத்துகிறார்கள், நமக்கு கோபம் வருகிறது. அந்த நிலையில் நாம் கோபத்தை வெளிப்படுத்தி நாமும் சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து பாவம் செய்து விடக்கூடாது.
பேச்சினால் பாவம், செயலினால் பாவம் என்று பலவித பாவங்கள் இருக்கிறது. வார்த்தையினால் வரும் பாவம் செய்துவிட்டு மிகப்பெரிய நற்காரியங்களை நாம் இழந்து போகக்கூடாது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை. அதனால் நம் நாவை அடக்க பழக வேண்டும். கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். கடும் சொற்கள் கோபத்தை தூண்டிவிடும், அதிகமான பிரச்சனைகளை கிளப்பிவிடும். மன அமைதி, ஒரு மனிதன் அமைதியா இருக்கும் பொழுது அவர்களை சுற்றி இருப்பவர்கள், அந்த மனிதன் சம்பந்தப்பட்டவர்கள் சுகமாயிருப்பார்கள். அது நமக்கும் நல்லது, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது. கோபமே படக்கூடாது, அமைதிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். சாந்தமாய் நிதானமாய் யோசித்து எந்த காரியத்தையும் செய்வது நல்லது. ஞானிகளின் நாவு அறிவை பயன்படுத்தும். இப்படிப்பட்ட மனதை சுத்திகரித்து சமாதானமாய் வைத்துக் கொண்டு கோபப்படாமல் அமைதியா இருக்கிறவர்கள் ஞானிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானிகளின் வார்த்தைகள் அது அமைதியை உண்டு பண்ணும், நற்காரியங்களை உண்டு பண்ணும். ஞானிகளின் வார்த்தைகள், அவர்களுடைய நாவு அறிவை பயன்படுத்தும். அறிவுள்ள காரியங்களை எடுத்து பேச தெரியும். அவர்களுக்கு பெயர்தான் ஞானிகள். வாயில் தோன்றியது, மனதில் வந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் பேசிவிடக் கூடாது. அதனால் ஞானமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமாய் இருக்க வேண்டும். அந்த அவர்கள் பேசும் வார்த்தைகள் அறிவுள்ளதாக இருக்க வேண்டும். அதிகமாய் இருக்கக்கூடாது, கொஞ்சமாக இருக்க வேண்டும். அறிவுள்ளதாக இருக்க வேண்டும், சாந்தமானதா இருக்க வேண்டும். கோபம் ஊட்டுவதாக இருக்கவே கூடாது. மூடரின் இதயமோ புத்தியீனத்தை கக்கும். அதாவது கக்கி விடுவது போல புத்தியீனத்தை, அறிவில்லாதவர்கள் முட்டாள்கள் என்ன செய்வார்கள்? புத்தியீனத்தை கக்குவார்கள். அவர்கள் பேசும்போது அவர்கள் முட்டாள்தனம் அவர்கள் வாயிலிருந்து வெளிப்படும். அவர்கள் பேச்சு அவர்களை முட்டாள்கள் என்று அறிக்கை செய்துவிடும். அவர்கள் பேச்சில் நிதானம் இருக்காது, ஞானம் இருக்காது, கோபம் இருக்கும், புத்தியீனம், மூடத்தனம், கக்குவார்கள், நிதானம் இருக்காது. இதெல்லாம் மூடர்களின் அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி நம் நாவை நாம் அடக்கி பழக வேண்டும். சரி, நாம் பேசும் பேச்சுகளால் நாம் எப்படி நியாயம் தீர்க்கப்படுகிறோம்? நம் வார்த்தைகளினால் நாம் நியாயம் தீர்க்கப்படுகிறோம். ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி என்றால், ஆதியாகமம் முதல் வேதாகமத்தை படித்து பார்த்தால் எல்லா இடத்திலும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை, வரலாற்று சம்பவங்களை படிக்கும் பொழுது மிக துல்லியமாக கர்த்தர் விளக்கம் கொடுத்திருப்பார். யோசிப்பையாவின் வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது, அவர் என்ன செய்தார், அவர் சகோதரர்கள் என்ன செய்தார்கள், அவர் அடிமையா இருக்கும் பொழுது என்ன நடந்தது, அவர் சிறை கைதியா இருக்கும் பொழுது என்ன நடந்தது, எல்லாம் துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கும். இதெல்லாம் எப்படி கர்த்தருக்கு தெரியும்? நம் ஏசப்பாவுக்கு எப்படி இவைகள் எல்லாம் தெரியும்? இதையெல்லாம் அவர் கவனித்ததினால்தான் மோசேயா மூலமாக இதை சொல்லி எழுத வைத்திருக்கிறார். அப்படி இருக்க பரிசுத்த ஆவியானவர் மோசே ஐயாவின் மேல் இறங்கி அவரை எழுத வைத்திருக்கிறார். அப்படிதான் ஆகமங்கள் 5 எழுதப்பட்டது, தோரா என்று சொல்லுவேன். அப்படி என்றால் அந்த வேத வார்த்தைகள் மிக துல்லியமாய் இருக்கிறது. அந்த இடத்தில் ஒவ்வொரு சிறு சிறு அசைவுகள் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் யாக்கோபு ஐயா அவர் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது கடைசி நேரத்தில் ஏசா, யாக்கோபு இவர்கள் இருவரும் ஆசீர்வாதம் வாங்குகிறார்கள் ஈசாக் ஐயாவினிடத்தில், தன் தகப்பனிடத்தில். அப்பொழுது பார்த்தால் இவர் அந்த ரோம முடியை ஒட்டி கொண்டு வருவது, யாக்கோபு அந்த ஆட்டு முடியை ஒட்டி கொண்டு கைகளில் ஒட்டி கொண்டு வந்து அவரிடத்தில் பேசும்போது அவர் குரல் வித்தியாசமா இருந்தது என்று கூட ஈசாக் ஐயா கண்டுபிடிக்கிறார். அப்படியெல்லாம் நடக்கிறது. மிக துல்லியமாக அங்கு பக்கத்தில் இருந்து நம் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் என்றால் இதிலிருந்து என்ன தெரிகிறது? வேதத்தில் எல்லா காரியங்களையும் படித்து பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் நாம் ஆதாரம் எடுக்க வேண்டும் என்றால் 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அது கர்த்தருக்கு தெரிந்தது. எப்படி தெரிந்தது? அவர் பார்க்கவில்லை. கூட்ட நெரிசலில் யாராவது இடித்திருப்பார்கள் என்று சொன்னார்கள் சீஷர்கள். ஆனால் இல்லை, என்னை விசுவாசத்தோடு யாரோ தொட்டார்கள், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று சொன்னார். ஏன் கர்த்தருக்கு அந்த பெண் தான் தொட்டாள் என்று தெரியாதா? நிச்சயம் தெரியும். ஆனால் அவரே அந்த பெண்ணை காட்டி கொடுக்க விரும்பவில்லை. அந்த பெண்ணாக ஒப்புக்கொண்டால் ஒப்புக்கொள்ளட்டும், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர் நினைத்திருக்கிறார். கர்த்தருக்கு தெரியும் அந்த பெண் தான் தொட்டாள் என்று தெரியும், தெரிந்துதான் குணப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அவராக காட்டி கொடுக்க விரும்பவில்லை. அந்த பெண்ணே தன்னிடத்தில் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்.
அந்த மகளே என்று அழைத்தார், ஆசீர்வதித்து அனுப்பினார் நம் அன்பான தகப்பன். இப்படி கர்த்தர் நாம் பேசும் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். எப்பொழுதும், எல்லா நேரத்திலும், இப்பொழுது எப்பொழுது என்றல்ல, எல்லா நேரத்திலும் நம்மை பரலோகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் பார்த்து கொண்டிருக்கிறது. உலகம் எங்கும் கர்த்தருடைய கண்கள் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதற்கு ஆதாரமான பல வசனங்கள் இருக்கிறது என்றாலும் 2-3 வசனங்களை கவனிப்போம். முதலில் எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் தொடர்ந்து படித்து வந்தால், கர்த்தரிடத்தில் அந்த கர்த்தருடைய மண்டலத்தை குறித்து, அவர் உட்காரும் சிங்காசனம், அந்த சிங்காசனத்தை சுமக்கும் கேருபீன்கள் போன்ற காரியங்கள் எல்லாம் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அந்த கேருபீன்களின் அருகில் சக்கரங்கள், ஒன்றுக்குள் ஒன்று இணைந்தது போன்ற சக்கரங்கள் இருக்கிறது. அந்த சக்கரங்களில் எல்லா பக்கங்களிலும் கண்கள் இருக்கிறது. கர்த்தர் எங்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறாரோ அங்கெல்லாம் இந்த சக்கரங்கள் தனித்து கூடவே ஓடும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. இது ஒரு வித்தியாசமான, இந்த உலகத்திற்கேற்ற காரியங்களை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியாது. இது பரலோகத்தின் அற்புதம், அதிசயம், ஆச்சரியப்படக்கூடிய காரியங்கள். இது எப்படி, அது எப்படி என்று கேட்கக்கூடாது. இதை பற்றின விளக்கங்கள் மிகப்பெரிய காரியங்கள், அவைகள் ரகசியங்கள். பல காரியங்கள் புரியும், சில காரியங்கள் புரியாது என்றாலும் அதை நாம் சற்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரின் வார்த்தைகள் இவை. அந்த சக்கரங்கள் எல்லா பக்கத்திலும் கண்களால் நிறைந்திருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்திலும் கர்த்தருடைய 7 ஆவிகளும் பூமி எங்கும் சுற்றி உலாவுகிறது என்று வெளிப்படையாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி கர்த்தர் எவ்விடத்திலும் இருந்து, எல்லா பக்கங்களிலும் இருந்து இந்த பூமியை பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது கர்த்தரை சுற்றிலும் ஒரு 1000கணக்கான கேமராக்கள், கர்த்தரை பார்த்தபடி அல்ல, அவரை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை பார்த்தபடி. அதாவது இன்றைய அரசியல் தலைவர்கள் யாராவது ஒரு விழாவிற்கு வருகிறார்கள் என்றால் அவர்களுடன் கூட ஒரு 10 பேர், 20 பேர், இன்னும் அதிகமான பாதுகாவலர்கள் வருவார்கள். அவர்கள் எல்லோரும் அந்த தலைவரை பார்க்க மாட்டார்கள். சுற்றிலும் யார் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது அந்த தலைவருக்கு ஆபத்து நேர்ந்திடக்கூடாது என்று சுற்றிலும் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் கண்கள் மற்றவர்களை பார்த்து கொண்டிருக்கும். இப்படிதான், ஏனென்றால் அது அவர்களுடைய பணி. எங்கிருந்தும் யாரும் எந்த தீங்கும் அந்த தலைவருக்கு ஏற்படுத்திவிடக் கூடாது என்று கவனமாய் பார்க்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். ஞானமானவர்களாக, பலசாலிகளாக இருப்பார்கள். தலைவரை பாதுகாக்க அவர்கள் போராடுவார்கள். உலகெங்கும் நடக்கிற காரியம் இது. அப்படி அந்த தலைவரை பாதுகாக்க தான் இங்கு பாதுகாவலர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பரலோகத்தில் எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல், ஏன் அந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது ஒரு காரியம் வெளிப்படும். என்னவென்றால், கர்த்தரை பாதுகாப்பதற்கல்ல, அவரை சுற்றிலும் இருக்கிற அந்த கேருபீன்கள் 4 ஜீவன்கள் இருந்தது. அந்த 4 ஜீவன்களும் சுற்றிலும் புறம்பும் எல்லா பக்கங்களிலும் கண்களால் நிறைந்திருந்தது. அதாவது வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்திலும் இதே கேருபீன்களை சொல்லி இருக்கிறது. இவைகள் எல்லா பக்கங்களிலும் கண்களால் நிரம்பி இருந்தது. சக்கரங்கள் கண்களால் நிரம்பி இருந்தது. இப்படி என்னத்திற்காக கண்கள்? கண்கள் என்று சொல்லும் போது அதை நாம் இன்று நமக்கு புரியும்படியாக கேமரா என்று சொல்வோம். எல்லா பக்கங்களிலும் கேமரா வைத்து கவனிக்கப்படுகிறது. எதற்கென்றால், நமது ஆண்டவரை பாதுகாப்பதற்கல்ல. அவருக்கு யாரும் எதிரி கிடையாது. அவரை பாதுகாப்பதற்கல்ல, யார் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனிப்பதற்கு கர்த்தர் வைத்திருக்கிற கேமராக்கள் அவைகள். அவர்கள் எல்லோரும், அதாவது தேவ தூதர்களும் சக்கரங்களும், இன்று நாம் ட்ரோன்களை ஏற்படுத்தி பல காரியங்களை செய்கிறோம். அதாவது செடிகளுக்கு, விவசாயத்திற்கு செடிகளின் மேல் மருந்து தெளிப்பதற்கு, விதை விதைப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். விழாக்களில் கேமராவில் போட்டோ ஷூட் பண்ணுவதற்கு பயன்படுத்துகிறார்கள். ஏன் போர்க்களத்தில்
எதிரிகளை அழிப்பதற்கு, தீவிரவாதிகளை அழிப்பதற்கு ட்ரோன்களை பயன்படுத்துகிறார்கள். இப்படி எல்லா இடங்களிலும் ட்ரோன்கள் அந்த கேமரா கவனித்து இதை ரிமோட் மூலமாக ஆபரேட் செய்கிறார்கள். அதே போல கர்த்தரும் அவரை சுற்றிலும் அவர் படைத்த இந்த சர்வலோகத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் கேமரா வைத்து என்று புரிந்து கொள்ளலாம். அந்த கேமராவை போல, மனிதர்கள் பயன்படுத்தும் கேமராவை போல கேருபீன்களும் அந்த சக்கரங்களும் பயன்படுகிறது. கர்த்தர் அவைகளின் மூலமாக நம்மை பற்றி அறிந்து கொள்கிறார். அவைகள் நம்மை பற்றி கர்த்தருக்கு சொல்கின்றன. நாம் செய்யும் காரியங்களை கர்த்தருக்கு வெளிப்படுத்துகின்றன. நாம் என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம் என்று கணக்கிடப்படுகிறது. ஒரு காரியம் கவனித்துக் கொள்வோம். படிக்காத பாமரர்கள் கூட, கர்த்தரை அறியாதவர்கள் கூட பொதுவாக சொல்வார்கள், நல்லவர்களாய் இருப்பவர்கள் நன்மையை அனுபவிப்பார்கள். இவன் தீங்கு செய்கிறான், இவனுக்கு தீங்குதான் நடக்கும், இவன் எதிர்காலம் எவ்வளவு மோசமாயிருக்கும் பார் என்று சொல்வார்கள். நற்குணசாலிகளை இவன் நல்ல பிள்ளையாய் இருக்கிறான், இவன் வாழ்க்கையில் நன்றாக வருவான் என்று பொதுவாக படிக்காதவர்கள், பாமரர்கள் கூட சொல்லுகிற வார்த்தை. சரி, இதை சற்று யோசித்து பார்ப்போம். அந்த பேச்சில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்றால் அது உண்மை, அப்படி நடப்பது உண்மைதான். ஆனால் அதை எப்படி அவர்களுக்கு தெரிகிறது? எதிர்காலத்தில் நன்மையும் தீமையும் நமக்கு வர வேண்டும் என்றால் நன்மையும் தீமையும் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. நமக்கு வரும் பாடுகள் நாம் செய்யும் தவறுகளுக்கு தண்டனைகள், நமக்கு வரும் ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய கிருபை நிமித்தம் நாம் பெற்றுக் கொள்கிறது. நம்முடைய நற்காரியங்களினால் அவர் மனம் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிப்படுது. இப்படியும் அவருடைய கிருபையின் நிமித்தம் அவர் நமக்கு தருகிறார். நம்முடைய மிகச் சிறிய நீதி இருந்தால் கூட அதற்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அளவுகளில் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் நம்மிடத்தில் நற்குணம் இருந்தால்தான் கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற முடியும். அதுதான் நீதி. அப்படி இதையெல்லாம் எப்படி சரிக்கு சரியாக கர்த்தரால் கொடுக்க முடியும்? கடைசியில் நியாய தீர்ப்பு காலம் வருகிறது என்று சொல்லுகிறோம். சாதாரணமாக கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்க்கிற, கர்த்தருடைய சபைக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை பார்த்து நாம் என்ன சொல்வோம், என்ன நினைப்போம்? அவர்கள் வாழ்க்கையில் துன்பப்பட போகிறார்கள் என்று நாம் நினைப்பதுண்டு. கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள், அவர்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது துன்பம் என்று நினைத்துக் கொள்வோம். அது எப்படி தெரிகிறது நமக்கு? கர்த்தர் அவர்களுக்கு துன்பம் தருவார் என்றால் அவர்கள் செயல்கள் கவனிக்கப்படுகிறது என்றே பொருள். அப்படி என்றால் கர்த்தர் நம்மையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். நமக்கும் நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லோரும் கர்த்தருக்கு முன்பாக சமம். நல்லோரானாலும் தீயோரானாலும் எல்லோரையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இந்த கண்கள் மூலமாக, சக்கரங்களில் இருக்கிற கண்கள், கேருபீன்களில் இருக்கிற கண்கள், இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு செய்திகளை கொண்டு வந்து கொடுக்கின்றன. கர்த்தர் எவ்விடத்தில் உள்ளோரையும் எல்லா இடத்திலிருந்தும் நாம் என்னென்ன செய்கிறோம் என்பதையும் ஒவ்வொரு மனிதனும் கவனிக்கப்பட்டு வருகிறான். ஒருவன் பசியாயிருந்தால் அது கர்த்தருக்கு தெரியும், ஒருவன் கோபமாயிருந்தால் கர்த்தருக்கு தெரியும். இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து வைத்திருக்கிறார். நாம் பேசும் வார்த்தைகள் மட்டுமல்ல, ஏனென்றால் நம் வார்த்தைகள் எங்கிருந்து வருகிறது? நம் மனதில் இருந்து. நாம் எதை நினைக்கிறோமோ அதை தான் பேசுவோம். நினைக்காமல் பேச எதையும் முடியாது. அப்படி பேச முடிந்தால் அது அந்நிய பாஷை என்று சொல்வோம். அது கர்த்தர் தருகிறது. நாம எதையும் பேச முடியாது நினைக்காமல். நமக்கு நாமே பேச முடியாது. அப்படி என்றால் நம் நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலை வந்தால் என் மகள் எப்படி பேசுவாள், என்ன நடந்து கொள்வாள் என்று அவருக்கு தெரியும். ஒருவேளை நமக்கே நம்மை பற்றி தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் நாம் என்ன செய்வோம் என்று நமக்கே புரியாது. அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அறிவார், இந்த சூழ்நிலையில் என் மகள் இப்படிதான் செயல்படுவாள் என்று. யோபையாவின் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இது புரியும். யோபையா எப்படிப்பட்ட சாத்தான் வந்து என்ன சோதனை கொடுத்தாலும் என்னை விட்டு போக மாட்டான் என் மகன் என்று யோபையாவின் மேல் அவர் மிகுந்த அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தார். அவர் சொன்னபடியே தான் நடந்தது. யோபையா விலகி போகவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை மறுதளிக்கவில்லை. எத்தனை துன்பம் வந்தாலும் விசுவாசத்தில் உறுதியாயிருந்தார். யோனா தீர்க்கதரிசியின் சரித்திரத்தில் பார்க்கிறோம். யோனா தீர்க்கதரிசியை நினிவேக்கு அனுப்பினார். யோனா ஐயாவோ நினிவேயை பற்றி தெரிந்ததினால், ஐயோ அங்கு இருக்கிற அக்கிரமத்திற்கு நான் போனால் என்னை கொன்று போடுவார்கள், அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள் என்று யோனா நினைத்தார். ஆனால் கர்த்தருக்கு தெரியும் அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று. அதனால்தான் தீர்க்கதரிசி அனுப்பினார். சோதம் குமாராவுக்கு தீர்க்கதரிசி அனுப்பவில்லையே, நியாய தீர்ப்பின் தூதர்களை அனுப்பி அழித்தல்லவா போட்டார். கர்த்தருக்கு தெரியும் நம் இருதயத்தின் நினைவுகள். சோதம் குமாரா மக்கள் திருந்த மாட்டார்கள் என்று நியாய தீர்ப்பின் தூதர்களை அனுப்பினார்.
நினிவே மக்கள் மனம் திரும்புவார்கள் என்று தெரிந்ததினால்தான் அவர் தீர்க்கதரிசியாகிய யோனா ஐயாவை அனுப்பினார். அவர் போய் அங்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்தார். அதே போல அவர்கள் மனம் திரும்பினார்கள். 40 நாள் உபவாசம் இருந்தார்களே, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களே. கர்த்தருக்கு நம் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் தெரியும். நாம் இருதயத்தில் நினைப்பதும் தெரியும், நாம் பேசுவதும் தெரியும். அதனால் நம் இருதயத்தை சரிப்படுத்தி கொண்டால் நம் வார்த்தைகள் பரிசுத்தமாய் இருக்கும். அதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டியதில்லை. வேத வசனம் இங்கு என்ன சொல்லுகிறது? கர்த்தர் எவ்விடத்தில் இருந்தும் நல்லோரையும் தீயோரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கவனிக்கிறார். கர்த்தரின் கண்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறது. கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனோ தானோ என்று பார்க்கிறார் என்று கூட சொல்லவில்லை, கவனிக்கிறார் என்று சொல்கிறது. மிக துல்லியமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் யாருடன் எந்த வார்த்தை பேசினாலும் என்ன செயல் செய்தாலும் உடனே நம் மனதில் தோன்ற வேண்டியது, பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியாய் அவர் உலா வந்து கொண்டிருக்கிறார், அவர் கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது என்று உணர்வு வர வேண்டும். இது சத்தியமான உணர்வு, உண்மையான உணர்வு. இதுவே உலக வாழ்க்கையின் சத்தியம். சிலர் நினைத்து கொண்டிருக்கலாம், நம் வாழ்க்கையில் நாம் செய்வது யாருக்கும் தெரியாது என்று. அப்படிப்பட்ட நினைவுகள் இருந்தால் அதைவிட மதியீனமான ஒரு வார்த்தை எதுவும் இருக்காது. ஏனென்றால் நம் கண் இமைப்பதும், ஏன் தாவீதையாவே சொல்லி இருக்கிறாரே, என்னை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் நெருக்கிக் கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நான் உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதலையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். அவர் உட்காருவதும் தெரியும், எழுந்திருப்பதும் தெரியும். அந்த அசைவை கூட கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் சுலபமாக நாம் புரிந்து கொள்ளும்படியாக இந்த காலத்தில் சொல்லலாம், கேமராவால் கவனிக்கப்படுவது போல. கேமரா முன்பாக நாம் உட்கார்ந்து அசைந்தாலும், நம் விரல் அசைந்தாலும், நம் துணி அசைந்தாலும் கூட அது அப்படியே, நம் தலைமுடி அசைந்தால் கூட அது அப்படியே கேமராவில் பதிவாகும். அப்படி இருக்க நாமும் அப்படி பதிவாகி கொண்டிருக்கிறோம். நம்முடைய செயல்கள் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எச்சரிக்கையுடன் இருப்போம். நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம், மனம் திரும்புவோம். என்னதான் வாழ்க்கை, அதற்கு என்னதான் வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெற்றியுள்ள வாழ்க்கை உலகத்தில் வாழ்ந்து கர்த்தரிடத்தில் போய் சேர என்னதான் வழி? அதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அந்த வழி என்ன என்பதை குறித்து விளக்கமாக வேத புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பைபிளை வாங்கி தினந்தோறும் வாசிப்போம். அப்படி தினந்தோறும் நாம் வாசிக்கும் போது நம் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்ள முடியும். ஒரு மனித வாழ்க்கை, அவன் எந்த கலாச்சாரத்தில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த காலத்தில் வாழ்ந்தாலும், எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் வாழ்ந்தாலும், எல்லா மனிதனின் வாழ்க்கைகளும் செயல்களும் அவனுடைய குணங்களும் அவனுடைய சூழ்நிலைகளும் ஒன்றே. அந்த காலத்தில் வாழ்ந்த சூழ்நிலைதான் இந்த காலத்திலும் இருக்கிறது. இந்த காலத்தில் நமக்கு மனதில் இருக்கிற உணர்வுகள் தான் அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கும் அதே உணர்வு தான் இருந்தது. அப்படி இருக்க நாம் சரியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வேத புத்தகத்தை படிக்க வேண்டும். வேத புத்தகம் என்பது மனிதர்களுக்குரியது, கால பரிமாணத்திற்கு அப்பாற்பட்டது, எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த வானத்திற்கும் பூமிக்கும் கூட முடிவு நாள் உண்டு, ஆனால் இந்த வேத வசனத்திற்கு முடிவு நாள் கிடையாது. இந்த வசனத்தின்படி வாழ்கிறவர்களுக்கும் முடிவு நாள் கிடையாது. இந்த வசனத்தை கை கொண்டு நடப்பவர்களுக்கும் முடிவு நாள் கிடையாது. ஆரம்பம் மட்டுமே, முடிவு நாளே கிடையாது. நித்திய நிரந்தர வாசியான தேவனிடத்தில் கூட இருந்து நிரந்தரமாய் வாழப்போகிறவர்களாய் மாறலாம். அப்படிப்பட்ட பரிசுத்தமான தெய்வம் அவர் நம்மோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட பரிசுத்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்வோம், அதை பெற்றுக் கொள்வோம். தாகத்தோடு இருக்கிறவர்கள் தண்ணீர் குடிப்பது போல நம் இருதய தாகத்தை தீர்க்கக்கூடிய அருமையான தண்ணீராய் இந்த வேதவசனம் இருக்கிறது. நமக்குள் பிரவேசிக்கிறது, நம் இருதயத்தின் தாகத்தை தீர்க்கும், நம் மனதின் வேதனைகளை நீக்கும், நம் நோய் நொடிகளை போக்கும், நம்முடைய மன உடைதலை குணப்படுத்தும், இருதயத்தின் காயங்கள் குணப்படும், எல்லாவித சமாதானத்திற்குரிய காரியங்களும் நடக்கும், வெற்றியுள்ள வாழ்க்கை கிடைக்கும், செழிப்பிருக்கும், பஞ்சம் இருக்காது.
எல்லா தீமைகளும் அகன்று போய் நன்மையும் சந்தோஷமும் நிரம்பும்படியாக வாழலாம். அப்படிப்பட்ட பரிசுத்தமான இந்த வேத புத்தகத்தை எடுத்து வாசிப்போம். வாழ்க்கையின் வழிகளை புரிந்து கொள்வோம். வாழ்க்கைக்கான ஃபார்முலா புத்தகம் இது. இந்த ஃபார்முலா தான் சரியான ஃபார்முலா. நம்மை படைத்தவர், இந்த உலகத்தை படைத்தவர், மனித வாழ்வை கொடுத்தவர், மனிதனின் உணர்வுகளை படைத்தவர், வெற்றி தோல்விகளை உருவாக்கினவர், வலி வேதனைகளையும் இன்ப துன்பங்களையும் உருவாக்கினவர். அவர் கொடுத்திருக்கிற சட்ட புத்தகம் இது. இந்த சட்ட புத்தகமான பைபிளை எடுத்து வாசித்து அதை கடைபிடித்து நடக்கும் பொழுது அதுதான் சரியான வழி. இதை முடியாது என்று சொல்வதும் அல்லது இது தேவையில்லை என்று நினைப்பதும் சாத்தானின் தந்திரமாய் இருக்கிறது. அவன் தந்திரமாய் ஏமாற்றி வருகிறான் ஜனங்களை. அதில் ஏமாந்து போக வேண்டாம். வேத வசனத்தை படிக்கவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும், கடைபிடித்து நடக்கவும் முடியும். எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலேயும் அது சத்தியமானது. ஏனென்றால் நம்மை படைத்தவர், நம் சூழ்நிலைகளை படைத்தவர் எழுதி கொடுத்தது எல்லோருக்கும் பொதுவாக தான் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்ததை, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள் பொருந்தாது என்று சொல்வதற்கு, அவரை ஞானமாய் அவருடைய செயல்களை கணிப்பதற்கு நமக்கு தகுதி இல்லை என்பதை உணர்ந்து கொள்வோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற வேத வசனத்தை அவர் கடைபிடியுங்கள் என்று சொல்லியதை கடைபிடிக்க முடியாது என்று சொல்வது மதிப்பீடு செய்கிறோம் என்று பொருள். கர்த்தருடைய செயலை தவறு என்று சொல்லுகிறோம் என்று பொருள். இது எப்படிப்பட்ட பாவமாய் இருக்கிறது? தயவு செய்து அந்த எண்ணம் வேண்டாம். கர்த்தருடைய வேத வசனத்தை எடுப்போம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்ப்போம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளின் கட்டளைகளின் கை கொண்டு நடப்பவர்களுக்கு நான் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நம் தகப்பன் நம்மால் முடிந்த காரியத்தை தான் நமக்கு கொடுப்பார். அவருடைய சட்ட திட்டங்கள் பாரமானவைகள் அல்ல. மத்தேயு 11ஆம் அதிகாரம் இறுதி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். அவர் சுமை நமக்கு கொடுக்கிறார், அது மென்மையாய் இருக்கிறது. நுகத்தை கொடுக்கிறார், அது மென்மையாய் இருக்கிறது. அவர் நமக்கு சுமையை வைக்கிறார், அது லகுவாய் இருக்கிறது. சுமந்து போவோமே. அவர் நமக்காக பாரமான சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார். லகுவான சுமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நடப்போம். இதை கூட செய்யவில்லை என்றால் நம் அன்பை கர்த்தருக்கு எப்படிதான் வெளிப்படுத்துவது? அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே, பயன்படுத்துவோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் நம் அன்பை வெளிப்படுத்தும் ஒரு அடையாளம். கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தரிடத்தில் நம் அன்பை வெளிப்படுத்துவோம். அப்பா, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்வோம். வேதம் அதான் சொல்லுகிறது. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னை நேசிப்பவர்கள் இவைகளை கை கொள்வார்கள் என்று. உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலும் வாசித்து பார்க்கலாம். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அவருடைய கட்டளைகளை கை கொள்வார்கள். என்னிடத்தில் அன்பில்லை என்றால் என் பேச்சை கேட்க மாட்டார்கள் என்று பொருள். சாதாரணமாக நாம் அப்படித்தானே? ஒரு குடும்பத்தில் கூட, நண்பர்கள் மத்தியில் கூட, நமக்கு பிடித்தமானவர்கள் எதை சொன்னாலும் நாம் கேட்போம். நமக்கு பிடிக்காதவர்கள் எதை சொன்னாலும் அது சுலபமாக இருந்தாலும் கேட்க மாட்டோம். இதுதானே உலக வழக்கம். அப்படித்தான் கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் நீ அன்பாய் இருந்தால், என்னை நீ நேசித்தால், என்னை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு மனதார நீ என்னை நேசித்தால், அவர் வெறும் வழிபாட்டை மட்டும் விரும்பவில்லை, நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் வழிபாட்டை பற்றி சொல்லவே இல்லை. அது நாம் செய்கிறோம், அது தேவைதான். ஆனால் முதலில் தேவை அன்பு. நேசத்தோடு நாம் கர்த்தரிடத்தில் போய் சேருவதையே அவர் விரும்புகிறார். அன்போடு வா, என் தகப்பனாய் என்னை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் வா என்று தகப்பன் என்ற உறவை கொடுத்து நம்மை அழைக்கும் தெய்வமாய் இருக்கிறார். நான் சிருஷ்டிகர், நீ என் படைப்பு என்று அவர் சொல்லவில்லையே. நான் தகப்பன், நீ என் மகள், நீ என் மகள் என்றல்லவா சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் யாருக்கு கிடைப்பார்? இப்படிப்பட்ட தெய்வம் எப்படி கிடைக்கும்? அப்படிப்பட்டவரை நாம் கீழ்ப்படிந்து அவருக்கு, அவருடைய சொற்களை கேட்டு நடக்கும் பொழுது நாம் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழலாம். கர்த்தரிடத்திலும் போய் சேரலாம். இப்படி கர்த்தர் நாம் வாழும் வழிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி வாழ்கிறோம் என்றும் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நல்லவர்கள் மட்டுமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, தீயவர்களையும் பார்க்கிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நல்லோர்களுக்கு என்ன செய்கிறார்கள்? நம்மை துன்பப்படுத்தினால் யாராவது நாம் பதிலுக்கு செய்ய தேவையில்லை. கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். நாம் பதிலுக்கு பதில் செய்ய வேண்டாம் என்று அதனால்தான் சொல்லுகிறார். நீ மன்னித்து விடு, நான் பார்த்து கொள்கிறேன் என்கிறார்.
ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்வது போல, உன்னை யாராவது துன்புறுத்தினால் நீ பதிலுக்கு செய்யாதே, அவர்களுக்கு நான் பார்த்து கொள்கிறேன், அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்கிறேன், நீ என் மகளாயிரு, அவர்களை மன்னித்து விடு என்று சொல்லுகிறார். இப்படி நம்மை காக்கும் நல்ல தெய்வமாய் அவர் இருக்கிறார். ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம். நம்முடைய நாவு ஆரோக்கியம் உள்ளதாய் இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சுகள் பலரை குணப்படுத்துவதாய் இருக்க வேண்டும். வேதனையோடு இருப்பவர்களை வேதனையை நீக்கும் மருந்தாக நம் வார்த்தைகள் இருக்க வேண்டும். கோபத்தோடு இருப்பவர்களுக்கு அவர்களுடைய கோபத்தை ஆற்றும் மருந்தாக இருக்க வேண்டும். இப்படி ஒருவருடைய துன்பத்திலிருந்து வேதனையிலிருந்து விடுவிக்க கூடியதாக நம்முடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். நாம் ஆரோக்கியமான வார்த்தைகளை பேச வேண்டும். எல்லோரிடத்திலும் நல்வார்த்தைகளை பேசி பலரை அமைதிப்படுத்தவும் சாந்தப்படுத்தவும் பலரை துன்பத்திலிருந்து விடுவிக்க கூடிய வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக நம் நாவு சுத்தமாய் இருக்க வேண்டும். இப்படி நாம் பேச வேண்டும் என்றால் நம் இருதயம் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும். நம் மனம் உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடாது. கோபமும் வெறுப்பும் கசப்பும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நாம் பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம் இருதயத்தில் காயங்களை வைத்துக் கொண்டு மற்றவர் இருதயத்தின் காயத்தை ஆற்ற முடியாது. அதனால் நம் நாவு நல்லதை பேச வேண்டும். ஜீவ விருட்சமாய் இருக்கிறது. ஒரு நாவு ஒரு மனிதனை கொல்லவும் செய்யும், அதே நாவு ஒரு மனிதனுக்கு உயிரையும் கொடுக்கும் என்று சொல்கிறது. ஜீவ விருட்சத்தின் கனி உயிரை கொடுக்கும். ஜீவ விருட்சம் போல நம்முடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். நாம் பேசும்போது பலர் அமைதி அடைய வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும், வாழ வேண்டும். நாம் சிலர் பேசும் வார்த்தைகள் மனிதர்களை கொன்றே போடும். வார்த்தைகள் வல்லமை உள்ளது. அதை சரியாய் பயன்படுத்த வேண்டும். நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். பிறரை கொல்லும் வார்த்தைகளாக நம் வார்த்தைகள் இருக்கக்கூடாது. கவனித்துக் கொள்வோம். நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். மாற்றி மாற்றி பேசக்கூடாது. பொய் புறங்குறுதல் தீய காரியங்கள் இருக்கக்கூடாது. நாவின் மாறுபாடோ ஆவியை கொல்லும். மாறுபாடான பேச்சு இருக்கக்கூடாது. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றபடி முகஸ்துதியாக மற்றவர்களுக்காக அவர்களுக்கு ஏற்றபடி பேசுவது, இவர்களுக்கு ஏற்றபடி பேசுவது, மாற்றி மாற்றி பேசும் நாவு என்றும் இருக்கக்கூடாது. அது கர்த்தருக்கு அருவருப்பானது. அது தீமையை விளைவிக்கும். சிலருடைய நாவு மற்றவரின் ஆவியையே நொறுக்கி போடும். வாயின் வார்த்தைகளால் கொன்று போடுவார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடாது. மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான். ஒரு தகப்பன் மகனுக்கு புத்தி சொல்லும் போது அந்த மகன் கேட்டு நடந்தால் அவன் புத்திசாலி. முட்டாளோ தகப்பன் புத்தியை கேட்க மாட்டான். ஏனென்றால் முட்டாளின் மனதில் தான் பெரியவன் என்ற எண்ணம் இருக்கும். பெற்றோர்களின் புத்திமதிகளை கேட்டு நடக்கிறவனே புத்திசாலி. ஏனென்றால் பெற்றோர்கள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவங்களை கற்றிருக்கிறார்கள். எந்த சூழ்நிலையில் என்ன நடக்கும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் அனுபவம் இருக்கிறது. அதை தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். எந்த தகப்பனும் தன் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றே நினைப்பார்கள். வெற்றியுள்ள வாழ்க்கையை நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நினைப்பார்கள். அதனால் அவர்கள் நன்மையானவைகளை செய்ய நினைத்து நன்மைகளை சொல்லித் தருவார்கள். அதை ஏற்றுக்கொள்ளாதவன் முட்டாளாய் இருக்கிறான். அதை ஏற்றுக்கொள்ளாத மகன் முட்டாள். புத்திசாலியான மகனோ கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வான். பெற்றோர்கள் கவனித்து கண்டித்து சொல்லும் பொழுது, நீ செய்வது தவறு, இப்படி செய்யக்கூடாது என்று கண்டிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறவனே ஞானமுள்ள மகனாயிருக்கிறான். அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். சகலமும் அவனுக்கு நன்மையாக முடியும். நன்மைகளை கண்டடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன். பெற்றோர்கள் ஒரு வார்த்தையை சொல்லி அவர்களை கண்டிக்கும் போது பிள்ளைகள் அதை கவனித்து பெற்றோர்கள் சொன்னார்கள் நாம் இதை செய்யக்கூடாது என்றும் இதை செய்யலாம் என்றும் பெற்றோர்களின் ஆலோசனையை கேட்டு நடக்கிற மகன் அவன் விவேகியாய் இருக்கிறான். அவனுக்குள் ஞானம் இருக்கிறது என்று பொருள். ஞானமுள்ள மகன்தான் பெற்றோரின் சொல்லை கேட்பான். பெற்றோர்களின் வார்த்தையை மதிக்காதவன் மூடன் என்று. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. ஒரு மனிதன் நீதிமானாய் வாழும்போது அவனிடத்தில் ஐஸ்வர்யம் பெருகும். கர்த்தர் அந்த மனிதனை ஆசீர்வதிப்பார் என்று பொருள். பொருளாதாரத்தில் அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவான். நீதியின் பாதையில் நமக்கு செழிப்பு உண்டாகும்.
செழிப்பாய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற எல்லோரும் நீதியாய் நடக்க வேண்டும். பொய், ஏமாற்று வேலை, பித்தலாட்டம் செய்யக்கூடாது. அப்படி நேர்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். எல்லாவித ஆசீர்வாதங்களாலும் நிரப்பப்படுவோம். துன்மார்க்கனுடைய வரத்திலோ துன்பம் உண்டு. அதாவது நீதிமானுக்கும் ஐஸ்வர்யம் வரும், துன்மார்க்கனுக்கும் ஐஸ்வர்யம் வரும். நீதிமானுக்கு வரும் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம், அது ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருக்கும். அவன் சந்தோஷமாய் அனுபவிப்பான். ஆனால் துன்மார்க்கனுக்கு வரும் ஐஸ்வர்யம், அதில் துன்பம் இருக்கும், அதில் துன்பம் கலந்திருக்கும். ஐஸ்வர்யம் இருக்கும், வியாதியும் கூட வரும். இப்படி ஏதாவது நடக்கும். அதனால் அவன் மனவேதனையோடு இருப்பான். எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் சந்தோஷமாய் அதை அனுபவிக்க முடியாது. துன்பம் சேர்ந்து விடும். இதுதான் துன்மார்க்கனுக்கு நடக்கும் காரியம். நீதிமான்களும் கர்த்தரிடத்தில் ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொண்டு அதை சந்தோஷமாய் அனுபவிக்கும் பாக்கியத்தையும் பெறுகிறார்கள். ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும். ஞானிகள் வாய் திறந்து பேசினால் அவர்கள் வாயிலிருந்து அறிவு வரும். அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். அந்த அறிவான வார்த்தைகள் அவர்களுக்கு கிடைக்கும். ஞானத்தினால் நிரம்பி நம்முடைய வார்த்தைகள் அறிவுள்ள வார்த்தைகளாய் நாம் எப்பொழுதும் பேச வேண்டும். மூடரின் இருதயமோ அப்படி இராது. மூடர்களுடைய வார்த்தைகள் அறிவாய் இருக்காது, முட்டாள்தனத்தை தான் பரப்பி கொண்டிருக்கும். அந்த மாயையான பொய்யான வார்த்தைகளை கேட்டு பலரும் தங்கள் வாழ்க்கையில் பலவித துன்பத்திற்கு தான் ஆளாவார்கள். அவர்கள் பேச்சை கேட்டால் ஒரு பிரயோஜனமும் இராது. அப்படி பிரயோஜனம் இருந்தால் அது தீமையை விளைவிக்க கூடியதா இருக்கும். இதுவே முட்டாள்களின் செயல். ஞானமாய் இருப்பவர்கள் அப்படி என்றால், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலை எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? வேத வசனத்தை தியானிக்கும் போது. வேத வசனத்தை தியானித்து வாழ்கிறவனே ஞானி. அப்படிப்பட்ட ஞான உள்ளவர்கள் வாயில் அறிவு வரும், கற்றுக்கொள்ளலாம். வேத வசனத்தை போதிக்கிறவர்களிடத்தில் கற்றுக்கொண்டு அவர்கள் வார்த்தையை கேட்டு நடக்கும் போது நமக்கும் அறிவு புத்தி வரும். வேத வசனத்தை அறியாதவர்களின் வார்த்தையில் முட்டாள்தனம் இருக்கும், அதை கற்றுக்கொள்ளக் கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நம் வாயின் வார்த்தைகள் நல்லவைகளாக, ஞானம் உள்ளவைகளாக, பரிசுத்தமானவைகளாக, பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய பிரயோஜனமுள்ள வல்லமையுள்ள வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். அதற்கு வேத வசனத்தை தியானித்து கர்த்தருடைய ஆவியை பெற்று ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தரித்திருக்க வேண்டும். அப்பொழுது நாம் ஞானம் அடைந்து நல்வார்த்தைகளை பேசி நாமும் நன்றாயிருந்து பிறருக்கும் நன்மை செய்ய முடியும். கர்த்தரின் வார்த்தைகளை கேட்காமல், கர்த்தருக்கு செவி கொடுக்காமல் நம் விருப்பப்படி வாழ்ந்தால் நமக்கும் பிரயோஜனம் இல்லாமல் பிறருக்கும் நன்மை செய்ய முடியாமல் தீமை செய்கிறவர்களாக மாறி போவோம். புரிந்து கொண்டு நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதன்.